கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, மழையில் பிறந்து தென்னன் மடியில் கிடந்து சங்க துணையில் வளர்ந்த தமிழ் நம்பினர், தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தால் தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தால் தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள் தமிழ் தாயென வந்தாள். மணிமொழியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும், திருவடியில் சிலம்போசை பாட்டி செய்யும், அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும், ஆட்சி செய்யும் செங்கோலே திருக்குறளாகும். புலவரெல்லாம் எழுதி வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார சீதனங்கள், தமிழ் மங்கை இதழ் சிந்தும் விளையேறு தலை தாழ்த்தி வணங்கிடுவோம் தமிழ் தாயை. வணக்கத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், நமது வழக்கறிஞர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே, இந்த விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நமது வணக்கத்திற்குரிய சங்கத்தினுடைய பொருளாளர் சசிகுமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சிவகுமார் அவர்களே, துணைத் தலைவர் சிவகுமார் அவர்களே, இணை செயலாளர் நவநீத கிருஷ்ணன் அவர்களே, விழாவின் நிறைவாக நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற நமது சங்கத்தினுடைய செயலாளர் கண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய மூத்த வழக்கறிஞர் அருமை அண்ணன் காரல் விக்டர் வீராசாமி அவர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் லட்சுமணன் அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற ஆற்றல் மிகு சொற்பொழிவாளர் அருமை சகோதரர் எனது நீண்டகால நண்பர் சீனி விடுதலை அரசு அவர்களே, திரளாக நிரம்பி இருக்கின்ற அறிவுசால் வழக்கறிஞர் பெருமக்களே, அன்பிற்கினிய சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை எப்படியெல்லாம் சிரமப்படுத்தி நடத்த வேண்டிய ஒரு சூழல் வந்தது என்பதை நமது அன்பிற்கினிய அண்ணன் வீராசாமி அவர்கள் எடுத்து உங்களிடம் சொல்லிவிட்டார். அதை பற்றிய பேச்சுக்கள் இனி நமக்கு தேவையில்லை. ஆயினும் நமது வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை 100 வகை இடர் செய்தி வந்தாலும் நூலிலையாய் தன்னை மீறி வந்தாலும் பாருக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விழாவை ஏற்பாடு செய்த அவர்களை நாம் கரவடி எழுப்பி பாராட்டுவோம். அருமை சகோதரர் சீனி விடுதலை அரசு ஒரு குடும்ப வழியாக திராவிட இயக்கத்திலே வந்த பெரியாரினுடைய பெருந்தொண்டர். நான் 1996 தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது எனக்காக அவருடைய தந்தை சீனி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். ஒரு நாளும் என்னுடன் தான் இருப்பார். கொள்கை வழி வந்தவர்களை வரவேற்று பேச வைக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசையை உடைய. அறிவாசான் தந்தை பெரியாரை பற்றி அவர் நிறைய கருத்துக்களை தெரிந்து வைத்தார். அந்த நோக்கத்திலே தான் நாம் அவரை அழைத்து பேச வைத்திருக்கிறோம். இங்கே பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் எஸ்பி கணேசன் வந்திருக்கிறார், மார்டின் வந்திருக்கிறார், நமது ராமச்சந்திரன் வந்திருக்கிறார், நமது பிரேம்குமார் வந்திருக்கிறார், இன்னும் நிறைய வழக்கறிஞர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்த முகமாகத்தான் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதனுடைய நோக்கம் நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நான் இன்று வழக்கறிஞராக இன்று நின்று பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் அறிவாசான் தந்தை பெரியார் என்று இருமாப்போடு நான் என்று பேசுகிறேன். இந்த அரங்கமெல்லாம் நிரம்பி இருக்கிறதே, அறிவுசால் சான்றோர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை மாற்றி சொல்வதற்காக இருந்தது. நாம் சந்ததியினருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்து வளர்கின்ற வழக்கறிஞர்கள் அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டோம். வரலாற்றில் மறந்த சமூகம் ஒருபோதும் விஞ்ஞானத்தை நோக்கி முன்னேற முடியாது. நாம் வந்த வரலாறு எது என்று தெரிந்தால்தான் நம்முடைய விஞ்ஞான முன்னேற்றமும்
அறிவு முதிர்ச்சி பெற முடியும் என்பதற்காக ஏதோ ஆண்டாண்டு விழா நடத்துகிறீர்களே, எதற்காக கேட்பீர்கள்? ஆண்டாண்டுகளாக இளம் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கறிஞர் சங்கத்திலே குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற தலைவர்கள், இன்னும் பெருந்தலைவர் காமராஜர், மறக்க முடியாத மாமனிதர்களை இந்த தமிழ் மண் பெற்று இருக்கிறது. அவர்களை பற்றி விழா நடத்த வேண்டும். இன்னும் அறிவுசால் சார்ந்த தலைவர்கள், தியாக செம்மல்கள் எல்லாம் இருந்தார்கள். அண்ணாவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய பேச்சை நம்முடைய சகோதரர்கள் பல முறை கேட்டிருப்பீர்கள். நாம் கேட்க வேண்டிய பேச்சு விடுதலை அரசினுடைய பேச்சு என்பதை நான் ஆசையோடு காத்திருக்கேன். அதற்கு முன்னால் கொடுத்த தலைப்பை பொறுத்து ஒரு சிறு விஷயங்களை சொல்லி விடைபெறலாம் என்று தெரிவிக்கிறேன். அண்ணா யார்? இந்த அண்ணா மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைத்து இருக்கின்ற மாபெரும் வீடுகளுக்கும் சொத்துக்களுக்கும் சொந்தக்காரனாக பிறந்தவராய் இந்த அண்ணா என்றார். இல்லை தோழர்களே, ஒருவேளை சாப்பாட்டில் கொடுக்கிற வழி இல்லாமல் அவருக்கு வயிற்று பசியை காட்டில் இருந்தது அறிவு பசி. அந்த அறிவு பசி ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைத்ததனால் ஒரு தமிழ் சமுதாயமே உயர்ந்து நின்றது என்பதுதான் உண்மை. புலமைப்பித்தன் ஒரு பாடலிலே எழுதியிருப்பார். எங்கள் தமிழன்மை எத்தனையோ தவம் இருந்து திங்களாய் செங்கதிராய் திருநாட்டின் ஒளிவிளக்காய் வள்ளுவன் குரல் போல வடிவமோ சிறிதாக உள்ளமோ இந்த உலகின் பெரிதாக காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான். கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான். அண்ணா என்று எல்லோராலும் அழைக்க வந்தான். 1000 தலைமுறை தலைக்க வந்தான் என்றார். ஒரு மனிதனுடைய செயல் எப்படி என்றால், நாம் நமக்காக மட்டுமே வாழ்வது அல்ல, ஒரு தலைமுறைக்காக வாழ வேண்டும். ஆனால் 1000 தலைமுறை காணதை கொண்டு வந்து சட்டமாக்கி இந்த சரித்திரத்து வீதிகளிலே அவற்றையெல்லாம் விளையாட விட்ட வித்தகன் பேரறிஞர் தான். அவருடைய ஆசிரியர் தந்தை பெரியார். உலகத்திலே பல சிந்தனையாளர்கள் உண்டு. கார்ல் மார்க்ஸ் கேபிட்டல் என்ற அற்புதமான புத்தகத்தை வறுமையின் பிடியிலே மிகப்பெரிய பணக்கார பெண்ணான ஜென்னி, பிரபுத்துவ வாழ்க்கை வாழ்ந்த ஜென்னி மார்க்ஸை கட்டியவுடன் கண்ணீர் வாழ்க்கை தொடர்ந்து அவரோடு பயணித்தார். ஆகவேதான் நமக்கு மூலதனம் என்ற நூல் கிடைத்தது. எங்கெல்ஸ் இருந்தார், சாக்ரட்டிஸ் இருந்தார், பிளாட்டோ இருந்தார். எல்லோரும் தத்துவங்களை எழுதி கொடுத்தார்கள், தத்துவங்களை பரப்பினார்கள். ஆனால் சொன்ன தத்துவத்தை செயலாற்றுவதற்காக மூத்திர சட்டையோடு மூளையெங்கும் சுற்றி திருந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார். சொல்வது மட்டுமல்ல, சொன்னதை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்ட உலகத்திலே 2 தலைவர்கள் தான் எதிரிலே இருக்கின்ற கூட்டத்தை பார்த்து, டேய் முட்டாள்களே, நீங்கள் திரும்புவது எப்போது என்று கேட்டதற்கு பின்னாலும் அவர் பேச்சை அமைதியாக கேட்டார்கள். ஒன்று ஹிட்லருடைய பேச்சு. அதற்கு காரணம் ஏன் என்று கேட்டால் சுட்டு விடுவார். பெரியாருடைய பேச்சு கேட்டதற்கு காரணம், இவர் நமக்காக பேசுகிறார், நம்முடைய இனத்திற்காக பேசுகிறார் என்பதை மனிதர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே அவர்கள் முட்டாள்களே என்று சொல்லும் பொழுது கூட அதை ரசித்தார்கள். பேரறிஞர் அண்ணா செய்த சாதனைகள். மனிதனுக்கு பரந்த மனம் வேண்டும். அந்த பரந்த மனம் ரவுத்திரத்தோடு இருக்க வேண்டும். இந்த ரவுத்திரம் என்பது ரவுத்திரம் பழகு என்று பாரதி சொன்னாரே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலக்கிட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி எதை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, நானிலம் பயனுற வாழ்வதற்கே பிறந்தால் நானிலம் பயனுற. அண்ணா நானிலம் பயனுற வாழ்ந்தார். கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். திருமணம் தடவுடலாக நடக்கிறது. வாழை மரம் வேண்டும், விருந்து வேண்டும், புத்தாடை வேண்டும், புதிய புடவை வேண்டும், இருக்கட்டும். ஒரு நாள் திருமண விழா. ஆனால் தாலி வாங்க கூட கையிலே காசு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஏழைகள் வாழ்ந்த காலம் அந்த காலம். 1992க்கு பின் இந்தியா, அதற்கு முன் இந்தியாவிலே வாழ்ந்த காலத்திலே
சுயமரியாதை திருமணம் என்பதை சட்ட வடிவமாக்கியவர் அண்ணா. அதற்கு தேவை புத்தாடை இல்லை, அதற்கு தேவை மிகப்பெரிய மந்திரங்கள், செலவுகள், வாழை மரங்கள் தேவையில்லை. 2 மாலை போதும், ஒரு ஆண் பெண் போதும், நடத்தி வைக்க அண்ணன் தினகரனை போன்று ஒருவர் போதும். இந்த விழாவை இங்கே நடப்பதற்கு முன்னால் நேற்று நமது வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சகோதரிகள் எல்லாம் கேட்டார்கள், இந்த விழாவிற்கு வந்தால் என்ன கிடைக்கும், உங்களுக்கு அறிவு கிடைக்கும், அது எங்களிடம் இருக்கிறது. நான் இல்லை என்று நினைத்துக் கொண்டேன் என்று சொன்னதற்கு பின்னால் ஸ்வீட் காரம் காஃபி கிடைக்கும், என்ன ஸ்வீட் அல்வா கிடைக்குமா? நமது தலைவர் அல்வா கொடுப்பதிலே சிறந்தவர். ஆகவே உங்களுக்கு அல்வா கிடைக்கும். ஏன் நீங்கள் தர மாட்டீர்களா? எனக்கு எப்பொழுதுதான் அல்வா கொடுத்து பழக்கம். அவருக்கு கட்சிக்கும் அல்வா கொடுப்பார், வக்கீலுக்கும் அல்வா கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு இங்கே அந்த சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் பதினேழு 1968 சட்டமாக்கிறார். இது ஒரு புறம். தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று தந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு பின்னால் 18/7/1967 தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். நீங்கள் கேட்கலாம், ஒரு பெயர் மாற்றத்தினால் என்ன நடந்துவிடப் போகிறது? ஒரு பெயர் என்பது கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு பெயர் என்பது பண்பாட்டினுடைய வெளிப்பாடு, ஒரு மொழி என்பது ஒரு வரலாற்றினுடைய தொடர்பு. ஆனால் இந்த தேசத்திற்கு பெயர் வேண்டும். சென்னை ராஜதானி என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய மிகப்பெரிய தலைவர் பேரறிஞர் அண்ணா. அதற்கு காரணம், அந்த பெயரை சூட்ட வேண்டும் என்று 1956 சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர். 76 நாள் உண்ணாவிரதம் இருந்த பொழுதும் அன்றைய காங்கிரஸ்காரர்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்கவில்லை. 76வது நாள் அவர் தன்னுடைய உயிரை 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1956 உண்ணாவிரதமிருந்து தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக உயிர் நீத்தார். அதை தந்தை அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் உயிர் நீத்தவர் காங்கிரஸ்காரர். ஆகவே அவர் கோரிக்கை ஏற்கக்கூடாது என்று நினைக்கவில்லை. அந்த காங்கிரஸ் பேரியக்கத்துக்காரரிடம் நியாயம் இருந்தது, தர்மம் இருந்தது என்பதனால் அந்த பெயரை வைத்தார். அண்ணாவுடைய 5 இதை சொல்லிட்டு முடிச்சு, அண்ணா வழியில் அயரால் உழைப்போம் இளைஞர்கள் போனாங்க. ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்று நிறுப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில். எவ்வளவு தீர்க்க தரிசனம் பாருங்கள், எவ்வளவு தீர்க்க. மத்திய அரசுக்கு இப்பொழுது வாரி கொடுக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. வாரி கொடுக்கிறது, அது அரசியல் போகவில்லை. அவருடைய சிந்தனை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சேர்ந்து இந்தி திணிப்பை என்று நிறுத்தும். 1937 தொடர்ந்த போராட்டம் என்று இருக்கிறது. வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம். இந்த சிந்தனைகளை எல்லாம் எடுத்துக் கொடுத்த தந்தை பெரியாருடைய சீரனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே 1.5 ஆண்டு காலத்தில் மறைந்து போனார். தமிழை இப்பொழுதெல்லாம் பேர் வைக்கிறார்கள். வினோத் பேரு. ஒரு பெண்ணை அழைக்கின்ற போது என்ன ஸ்ரேயா வினோத்னு கூப்பிடுறது, நான் பக்கத்துல இருந்த காதுல வேற மாதிரி இருந்தது. வினோதா, அப்புறம் என்ன நான் சொல்லல, சரி விட்டுட்டேன்.
அழகு தமிழிலே பெயர் வையுங்கள். அது கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு. இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து நம்மளுடைய பரம்பரையை பார்க்கின்ற பொழுது இன்னெல்லாம் தமிழிலே இருந்தார்கள், இவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றார். விவாக சுப முகூர்த்த விழா, பழைய பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். விவாகம், சுபம், முகூர்த்தம், விழா. அழகு தமிழிலே மணவிழா என்று ஆக்கியது அண்ணா என்பதை மறந்து. இதோ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அமர்ந்திருக்கிறாரே, அவரை எப்படி அழைப்பது? இக்கூட்டத்தினுடைய அக்கரா சேனாதிபதி அவர்களே, அவருடைய பெரிய வாள் கேடயம் எல்லாம் சேனாதிபதி, அவை தலைவர் என்ற அழகு தமிழ் ஆக்கியவர் அண்ணா. இந்த பொருளாளர் பொக்கிஷதாரர், பொக்கிஷதாரரை பொருளாளர் ஆக்கியது அண்ணா. காரியதரிசி நம்ம செயலாளர் கண்ணனை, காரியதரிசி என்ன காரியம் தரிசு, காரியதரிசி செயலாளர் ஆக்கியது பேரறிஞர். மொழியில் மாற்றத்தை கொண்டு வந்தார், சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார், படிப்பதற்கான அறிவை எல்லோருக்கும் ஊட்டினார். சிந்தனையோடு வாருங்கள் என்றார். பொன்னாடை போத்துல வைப்ப இந்த கலாச்சாரம் இதற்கு வந்தது. பொன்னாடை என்பது ஒரு சாதாரணமானதல்ல, ஒரு சமுதாய மாற்றத்தினுடைய எழுச்சி. திராவிட இயக்கங்கள் வந்த பொழுது வீதியிலே தாழ்த்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் தோளிலே துண்டணியாமல் துண்டை இடுப்பிலே கட்டிக்கொண்டு கையிலே செருப்பை எடுத்துக் கொண்ட கொடுமைகளை பார்த்த திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் தான் அந்த ஊரிலே இருக்க ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களை அழைத்து, நம்ம ஊரு வெட்டியான் கருப்பன் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது கைத்தறியாடை எடுத்து கௌரவிப்பார். எவ்வளவு பெரிய மாற்றத்தை மிக சாதாரணமாக. அப்ப கருப்பன் பல விட்டா விராசுகளையும் பூஸ்வாக்களையும் பார்த்து இடுப்பிலே கட்டி கொண்டிருந்தவன் அந்த ஆட்கள் இருப்பதற்கு முன்னாலே மேடையை ஏற்றி ஒரு துண்டை அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்பதை மாற்றி காட்டி இவர் பேரறிஞர் சமுதாய மாற்றம். இதையெல்லாம் செய்த பேரறிஞர் அண்ணா ஏற்கனவே தலைப்பு வேறு வைத்து யார் இவர்கள் என்ன செய்தார் என்று தலைப்பு வச்சிருக்கோம். அந்த தலைப்புல பெரியாரையும் அண்ணாவையும் பேசுறது உங்களுடைய நோக்கம். பார்ப்பவர் கண்ணுக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின மாதிரி அவங்க எதை நினைச்சு அதை பத்தி நான் பேசலாம் சுமூகமாயிட்டோம். இந்த பெரியார் இதே பெரியாருடைய தொண்டர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. உலகத்தில் எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு தொண்டர்கள் கிடைத்தது கிடையாது இதுவரை. சீனிவாச ராகவாச்சாரி என்பவர் பெரியார் மீது ஒரு வழக்கு நடத்தினார். அவர்தான் அரசு வழக்கறிஞர் இதே நீதிமன்றத்தில். பெரியார் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அவருக்கு தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் பெரியாருடைய தொண்டர்கள் மனம் கொடுக்க முடியாது. பெரியார் ஒருபோதும் வன்முறையை அவர் ஆதரித்ததே கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பேரறிஞர் அண்ணாவும் அவர் மீது பற்று கொண்ட தியாகராஜன், ஆசி தியாகராஜன், அவருக்கு பெரியாருக்கும் தொடர்பே கிடையாது. பெரியார் அவர் பார்த்தது கூட கிடையாது. அவர் பெரியார் தொண்டர், எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டார். ஆனால் கருப்பு சட்டைக்காரர், தன்னை பெரிய திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டதும் கிடையாது. அந்த உணர்வு பெரியாரே விரும்பி தண்டனை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் என் தலைவன் மீது குற்றச்சாட்டு சுமத்துகிறாயே என்று கோப வெறி கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை ஆசிட்டை அந்த சீனிவாச ராகவாச்சாரி மீது வீசினார் என்று சொன்னால் அது நியாயம் என்று சொல்லவில்லை. அந்த அப்பழுக்கற்ற தலைவன் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பை வைத்திருந்த தொண்டர்கள் கொண்ட ஒரே தலைவன் தந்தை பெரியார். அளப்பரிய 300 கொடுத்தாலும் கூட்டத்துக்கே வரா. 300 பிளஸ் பெரியாரி குவார்டர். பெரியார் ஒரு விரல் அப்படின்னா காமராஜர் திரண்டு வந்த கூட்டம். அப்படி இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்பதை விளக்க வேண்டும். நமக்கல்ல, ராமச்சந்திரன் இருக்கிறார், மார்ட்டின் அவர்கள் இருக்கிறார்கள்,
அவர்களுக்கெல்லாம் தெரியும். P.A. நமது ஆதி இருக்கிறார், மூத்த வழக்கறிஞர் S.P. கணேசன், இவர்களெல்லாம் படித்தவர்கள். உதயசூரியன் இருக்கிறார். இவர்களெல்லாம் தெரிந்தவர்கள். வரலாற்றை தெரியாதவர்களுக்கு எப்படி என்ற உணர்வின் அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நிறைய ஒன்றை கூறி விடைபெறுகிறேன். இங்கு இருக்கின்ற குழுமி இருக்கின்ற யாரும் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள். நமது மூத்த வழக்கறிஞர் லட்சுமணன் அவர்கள் சொன்னதை போன்று நான் காலையில் கோவிலுக்கு போவேன், மாலையில் பெரியாருடைய பேச்சை கேட்பேன் என்றாரே, அது போலத்தான் மொழியின் மீது பற்று வைத்திருந்தார் அண்ணா. பெரியாருடைய கொள்கையை முதலாக சிதைத்தவர் அண்ணா என்று குற்றச்சாட்டு இன்றும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், தந்தை பெரியார் கடவுள் மறுப்பாளர் இல்லை என்று சொன்னார், கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொஞ்சம் சற்று இறங்கி இருந்தார், மக்களினுடைய மனநிலையை பார்த்தார். ஒன்றே குலம் என்றார். அடுத்து ஒன்று போனார், புரியாத மொழியில் எதற்கு நாம் இறைவனை நேசிக்க வேண்டும், பூசிக்க வேண்டும்? தமிழில் இல்லாத பாசுரங்களா, தமிழில் இல்லாத பாடங்களா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் மீன்கிற வேணியும் மூசு மண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலே என்று பாடக்கூடிய தமிழுடைய தேவாரம். மத்தளம் கொட்ட வரிசெல்வம் வெண்புத முத்துடை தாமம் நிறையாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதரன் வந்து கைத்தளம் பட்ட கடா கண்டேன் தோழின்னு கடவுளை காதலித்த ஆண்டாள். இன்னும் என்ன தமிழ் இல்ல, பேசிக்கொண்டே போகலாம். மொழிகாக்க வந்த போர்படை தலைவர் பேரறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டில் மண் காக்க வந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை காக்க வந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா, இதோ அறிவை கொடுக்க வந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.